ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் 8.4ல் இருக்கக்கூடிய இந்த 13th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், in a class of 35 students are numbered from 1 to 35. The ratio of the boys to girls is 4:3. The roll numbers of students begin with the boys and end with the girls. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாய்ஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கேர்ள்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் எ ஸ்டூடெண்ட் செலக்டட் இஸ் எய்தர் எ பாய் வித் ப்ரைம் ரோல் நம்பர். ஓகேங்களா? ஸோ பாயாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ரைம் நம்பர் இருக்கக்கூடிய பாய், அப்படி இல்லை அப்படின்னா கேர்ள் வித் காம்போசிட் ரோல் நம்பர் ஆர் ஆன் ஈவன் ரோல் நம்பர். ஸோ இதைத்தான் ப்ராபபிலிட்டியாக கேட்டிருக்காங்க. ஸோ இதைத்தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது 13th சம். ஸோ கிளாஸில் இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத நம்பர் ஆஃப் இயர்ஸு 35. அடுத்தது பாய்ஸ் டு கேர்ள்ஸு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4:3. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு 35 அப்படின்னா இது ரேஷியோவில் 4:3 அப்படின்னா என்ன இருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸு வந்து 4K + 3K. ஓகேங்களா? இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சமம். ஓகேங்களா? ஏன்னா ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 4K + 3Kன்னு எடுக்கிறேன். அதாவது இது 4Kவும் இது 3K ரேஷியோவில் இருக்கிறதுனால மல்டிபிள்ஸ் ஆஃப் K என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 7K = 35, K = 35. இந்த 7 வந்து இந்த சைடு வரும்போது டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ கட் பண்ணிங்கன்னா 5. ஸோ K = 5 அப்படின்றது வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ பாய்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4K. ஓகேங்களா? ஸோ 4K அப்படின்றப்ப 4 × 5 எவ்வளவு? 20. கேர்ள்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3K. 3 × Kக்கு பதிலாக 5 எவ்வளவு? 15. ஸோ இந்த கிளாஸில் 35 ஸ்டூடெண்ட்ஸில் 20 ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸு, 15 ஸ்டூடெண்ட்ஸு கேர்ள்ஸு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாய்ஸோட ரோல் நம்பர் ஸ்டார்டிங் வித் பாய்ஸ் ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ பாய்ஸோட ரோல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா எதுலேருந்து ஆரம்பிக்குது? 1, 2 அப்படியே ஆரம்பித்து லாஸ்ட் நம்பர் 20 வரைக்கும் இருக்குது. கேர்ள்ஸோட ரோல் நம்பர் ஸோ எண்டிங் வித் கேர்ள்ஸ் ரோல் நம்பர் அப்படின்றப்ப இவனுக்கு அடுத்து இருக்கக்கூடியது 21, 22ல் இருந்து லாஸ்ட் நம்பர் 35 வரைக்கும் கேர்ள்ஸோட ரோல் நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்போ பாய்ஸோட ரோல் நம்பர், கேர்ள்ஸோட ரோல் நம்பர் ரெண்டுமே எழுதியாச்சு. ஸோ இப்போ கொஸ்டினுக்குள்ளே போகலாம். அவன் என்ன கொடுத்துருக்கான்? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் எ ஸ்டூடெண்ட் செலக்டட் இஸ் எய்தர் எ பாய் வித் ப்ரைம் ரோல் நம்பர். ஸோ அப்போ ஏன்ற ஒரு ஈவெண்ட் எடுக்கிறேன், இல்லாட்டி ஏபி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எ பாய் வித் ப்ரைம் ரோல் நம்பர். ஓகேங்களா? ஸோ ப்ரைம் ரோல் நம்பர். ஸோ அப்போ ஏ வந்து பாய்ஸ் நம்பர் வந்து எவ்வளோ இருக்குது? 1லேருந்து 20க்குள்ளே தான். அப்போ 1லேருந்து 20க்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ்லாம் என்னது? 2, 3, 5, 7, 11, 13, 17, 23. 20க்கு உள்ளே தான். அப்போ 23 வராது. ஓகேங்களா? ஸோ 17 வரைக்கும் இருக்கக்கூடியதான். 17க்கு அப்புறம் 19 ஒன்று வரும். ஓகேங்களா? 17, 19. ஓகேங்களா? ஸோ அப்போ 2, 3, 5, 7, 11, 13, 17, 19. ஸோ இதுதான் வந்து ரோல் நம்பர் வித் பாய்ஸ் ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏ வந்து எவ்வளோ இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து 8 பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு 35. ஓகேங்களா? அடுத்தது let B be the event of getting கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? கேர்ள் வித் காம்போசிட் ரோல் நம்பர். ஓகேங்களா? கேர்ள் வித் காம்போசிட் ரோல் நம்பர் அப்படி எழுதுங்க. கெட்டிங் கேர்ள் வித் காம்போசிட் ரோல் நம்பர். ஸோ அப்போ பி அப்படின்றது என்ன எடுக்கலாம்? காம்போசிட் ரோல் நம்பர் கேர்ள் அப்படின்றது கேர்ளோட ஸ்டார்டிங் நம்பரே 21 தான். ஸோ அப்போ ப்ரைம் நம்பர் தவிர்த்து மீதி இருக்க எல்லாமே. ஓகேங்களா? ஸோ 21 எழுதலாம், 22 எழுதலாம்,
23 வராது. 24 எழுதலாம், 25 எழுதலாம், 26 எழுதலாம், 27 எழுதலாம், 28 எழுதலாம், 29 வராது. ஓகேங்களா? 30, 31 வராது, 32 வரும், 33 வரும், 34 வரும், 35 வரும். ஓகேங்களா? மொத்த நம்பர் கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பி வந்து ஸோ அந்த பி தான் நான் நம்பர் எழுதியிருக்கேன். இப்போ நம்பர் ஆஃப் பி வந்து இதெல்லாம் கவுண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு 12. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து 12/35. அடுத்ததாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆர் ஆன் ஈவன் நம்பர், ஈவன் ரோல் நம்பர். ஸோ ஈவன் ரோல் நம்பர்ன்றது பாய்ஸ்லேருந்து கேர்ள்ஸ் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ சிபி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஈவன் ரோல் நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்போ சி ஈவன் ரோல் நம்பர் என்னெல்லாம் இருக்குது? ஸோ ஸ்டார்டிங் நம்பர் 2ல் வந்து 2, 4, 6 அப்படியே எடுத்திங்கன்னா 34 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணலாம். எனக்கு கவுண்ட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஒரு ஃபார்முலா L-A/D+1. ஸோ L 34, A2, டிஃப்ரென்ஸ் ரெண்டு கடையில் உள்ள டிஃப்ரென்ஸும் 2 தான். ஸோ 34 - 2 32 / 2 + 1 கட் பண்ணால் 16 + 1 17. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் சி வந்து 17. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எழுதி வரிசையாக எழுதி கூட கவுண்ட் பண்ணி எழுதலாம். ஓகேங்களா? 2, 4, 6, 8, 9, 6, 8, 10, 12, 14, 16 அப்படின்னு 34 வரைக்கும் எழுதி கவுண்ட் பண்ணலாம். எனக்கு கவுண்ட் பண்ணக்கு எழுதி கவுண்ட் பண்ண டைம் இல்லை, இடம் இல்லைன்றதுனால ஃபார்முலாவை போட்டு டேரெக்டாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ரெண்டுமே கரெக்டு தான், செய்யலாம் தாராளமாக. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் சி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சி வந்து என்னது? நம்பர் ஆஃப் சி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். இந்த ஃபார்முலாவெல்லாம் எழுதிக்கோங்க. நமக்கு வந்து இந்த இடத்துலையே எழுதிடுறேன். நான் ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கு எழுதுகிறேன். இதே இது எல்லா இடத்துலையும் எழுதுங்க. நம்பர் ஆஃப் பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம ஃபார்முலா எழுதி தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கண்டுபிடிச்சாச்சு, ப்ராபபிலிட்டி ஆஃப் சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த கொஸ்டின்லாம் அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, find the probability that a student selected is either a boy with prime roll number or a girl with composite roll number or an even roll number. ஸோ அப்போ ஆறுன்னு வந்தாலே யூனியன் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த ஈவெண்ட் ஏ, இந்த ஈவெண்ட் பி, இந்த ஈவெண்ட் சி அப்படின்னா ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதைத்தான் நான் எழுத போகிறேன். அதுக்கான ஃபார்முலாவை நான் இனிமேல் எழுதணும். ஸோ ஃபார்முலாவை நான் இங்கே எழுதுகிறேன். இங்கே எழுதுறதுக்கு எனக்கு இடம் பத்தாது, அதனால் நான் இங்கே சைடில் கூட எழுதுகிறேன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி, இந்த இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் சி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ இதில் எதெல்லாம் காமன் அப்படின்னு பாருங்கள். ஏக்கும் பிக்கும் ஏதாவது காமனாக இருக்கும்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஏன்றது பாய்க்கான ஈவன், பின்றது கேர்ள்ஸ்க்கான ஈவன். ஸோ இவன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் வருவான். அதனால் ரெண்டு பேருக்கும் காமனாக எதுவுமே இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ ஏக்கும் பிக்கும் காமன் எதுவும் இல்லை. ஆனால் பிக்கும் சிக்கும் காமனாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த டேட்டாவில் நான் வந்து இங்கே எழுதிக்கிறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது 0 தான். ஓகேங்களா? ஸோ அதே இது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ பி இன்டர்செக்ஷன் சிக்கு முதல் பி இன்டர்செக்ஷன் சியை கண்டுபிடிச்சிக்கும், அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிப்போம். ஸோ பிக்கும் சிக்கும் காமன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஈவன் நம்பர் எல்லாமே காமன் தான். ஓகேங்களா? ஸோ எல்லா ஈவன் நம்பரும் காமன். ஸோ அப்போ நான் என்ன எழுதலாம்? இதில் இருக்கக்கூடிய ஈவன் நம்பர் 22, 24 இருக்குது, 26 இருக்குது, 28 இருக்குது, 30, 32, 34 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இது பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ நம்பர் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சின்றப்ப நம்பர் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி டிவைட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா?
ஸோ பி இன்டர்செக்ஷன் சி இருக்குது. அடுத்து ஏக்கும் சிக்கும் காமனாக ஏதாவது இருக்குமா அப்படின்னா இருக்கும். ஏன்னா இங்கே ஈவன் நம்பர் ஓகேங்களா. ஏல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்பர் ஃபஸ்ட்டு நம்பர் ஈவன் நம்பர் ஓகேங்களா. ஏன்னா அது ப்ரைம் நம்பராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர் ஓகேங்களா. ஸோ அப்போ 2 வரும். எதுக்கு? ஏக்கும் சிக்கும் காமன் ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த ஃபார்முலாவை நான் இங்கே கீழே எழுதுறதுக்கு இடம் பார்த்தல, அதனால் சைடில் எழுதுகிறேன். இந்த ஃபார்முலாவுக்கு மேலே எழுதுகிறேன். ஸோ ஏக்கும் சிக்கும் காமன் பார்த்தீங்கன்னா 2, நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி பார்த்தீங்கன்னா 1. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சின்றப்ப நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ் 35 ஓகேங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சின்றது 1/35, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சின்றது 7/35 ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஏக்கும் பிக்கும் சிக்கும் காமனாக ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போமா. ஸோ ஏல 2 இருக்குது, பியில் அந்த நம்பர் எதுவுமே இல்லை, சிலையும். ஸோ பின்றது கேர்ள்ஸ் மட்டும், ஏன்றது பாய்ஸ் மட்டும். ஸோ ஏக்கும் பிக்குமே காமனாக வராதுன்னா ஏக்கும் பிக்கும் சிக்கும் காமன் எதுவுமே கிடையாது ஓகேங்களா. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்றத 0ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த நம்பர் இது 0, இது 0, ஆனால் இங்கே ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் போடலாமா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கு நம்ம கண்டுபிடிச்சது 8/35, ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கு 12/35, ப்ராபபிலிட்டி ஆஃப் சிக்கு 17/35. ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு 0, பி இன்டர்செக்ஷன் பிக்கு வந்து சிக்கு பார்த்தீங்கன்னா 7/35, ஏ இன்டர்செக்ஷன் சிக்கு 1/35. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சிக்கு 0 ஓகேங்களா. ஸோ இப்போ 8/35 + 12/35 + 17/35 0வில் விட்டுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் மைனஸ், 2 மைனஸ். ஸோ -7 -1 என்ன வரும்? -8/35. மற்றதெல்லாம் விட்டுட்டேன். ஸோ மைனஸில் இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், 2 மைனஸையும் ஆட் பண்ணி இங்கே எழுதிட்டேன் ஓகேங்களா. அதாவது இந்த 2 மைனஸையும் ஆட் பண்ணி இங்கே எழுதிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -8/35 இங்கே +8/35 கேன்சல் பண்ணலாமா. ஸோ மீதி இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணுங்கள், ரெண்டுமே டினாமினேட்டர் 35, மேலே வந்து 12 + 17 29. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி எனக்கு என்ன வருது? 29/35 அப்படின்றது தான் ஆன்சராக கிடைக்குது ஓகேங்களா. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிள் சம்மு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம்.